அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமல்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம். இது வந்து ஆக்சுவலாக ஃபிக்ஸட் பவுண்டரி, மூவிங் பவுண்டரி கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீமல்ஸுக்கு வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஃபிக்ஸட் பவுண்டரி, மூவிங் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் பவுண்டரி அப்படின்னா அர்த்தம்னா என் பாயிண்ட் வந்து இன்டர்வலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 0 to 1, 0 to 1. அப்புறம் கண்டிஷன்ஸும் 0 to 1ல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லிக்கிருக்காங்க பாருங்களேன் கொஸ்டின். The cardinality of the set of extremals of the functional j of y equal to integral 0 to 1 y dash square into dx subject to the condition y of 0 equal to 1 y of 1 equal to 6 and integral 0 to 1 y of x into dx வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ என்னுடைய கார்டினாலிட்டி என்னவா இருக்குன்றதை கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தோன்னே டிக் அடிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஆக்சுவலாக. ஒன்லி ஒன், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சார் எப்படிங்க சார் இதுக்கு இப்படி பார்த்தோன்னே சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரீமலோடைய இன்டீரியர் இந்த ஃபங்க்ஷனல் இந்த இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டேஷ்க்கு பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது ஒய் டேஷ் ஸ்கொயர் மட்டும்தான் டேர்ம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்வால்விங் ஒய் டேஷ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சொல்யூஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஆயிலர் லெக்ராஞ்சி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு கான்ஸ்டன்ட் வரும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 3 வரும். ஸோ ஏ பி சி 3 கான்ஸ்டன்ட் உங்களுக்கு வரும். ஓகே, இது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏபிசி. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கான்ஸ்டன்ட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6, அப்புறம் இன்னொரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எதுக்குன்னா லேம்டா ஃபைண்ட் பண்ண. இது ஏபிசியில் லேம்டா ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஏபி வந்து இந்த ரெண்டுக்கான கண்டிஷன்ஸ்க்கான கான்ஸ்டன்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா 3 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6, 0 to 1. இது நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு வந்து ஆக்சுவலாக எப்படிங்க சார் இதுக்கு 3 கான்ஸ்டன்ட் வரும்? இது ரெண்டுத்தையுமே இந்த எக்ஸ்ட்ரீமல்ஸ் இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, ஜே ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 ஒய் டேஷ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இதையும் கம்பைன் பண்ணுறது ஒரு கான்ஸ்டன்ட்டு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் தனியாக டிஃபைன் பண்ணுற 2 கான்ஸ்டன்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கான்ஸ்டன்ட். அப்போது 3 கான்ஸ்டன்ட்டுக்குமே அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கான இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸ்ட்ரீமல்ஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும், கவுண்டபிலிட்டி இன்ஃபினைட் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நான் இது இப்படி தான் சூஸ் பண்ணுவேன், டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன், அது வெரிஃபை கூட பண்ண மாட்டேன், அவ்வளோதான் கரெக்டாக வரும். ஸோ சிஎஸ்ஏலாம் இது பாருங்கள், இதெல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் போடுறேன் இப்போது. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா மினிமம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துக்கும், அவ்வளோலாம் டைம் எடுக்கக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அந்த வேவ் லென்த்து கிடைக்கணும். இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம், அசால்ட்டாக அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம், ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி கேட்பாங்க. காலேஜ் டைப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க, ஏன்னா இது சிலபஸில் இருக்குது. ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 கண்டிஷனையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், கேபிட்டல் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஜி. இந்த எஃப்ன்றது இந்த இன்டீரியர் பார்ட்டோடைய ஃபங்க்ஷன், இந்த எஃப்ன்றது இந்த ஒய், ஜின்றது இந்த ஒய். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் ஒய். ஓகே, ஸோ இதுக்கு ஆயிலர் லெக்ராஞ்சி போடுங்க. டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. இதான் ஆயிலர் லெக்ராஞ்சி. வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்த்தீங்கன்னா லேம்டா மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இது ஒய் டேஷ் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். கரெக்டாக ஜஸ்ட்டு பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் மட்டும்தான். அப்படின்னாகும் லேம்டா இது வந்து மைனஸ் 2 ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ 2 ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன கிடைக்கும், ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு லேம்டா பை 2ன்னு கிடைக்கும். இது வந்து ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு லேம்டா பை 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சம் பி கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஒய் பார்க்குறீங்க, லேம்டா பை 2 இன்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சம் சின்னு வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் என்னென்ன அன்னோன் கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு லேம்டா, ஒரு பி, ஒரு சி. இது 3த்துக்கு கண்டுபிடிக்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்களா, வேலை முடிஞ்சு போச்சு. யூனிக் சொல்யூஷன் தான் சார். அந்த சொல்யூஷன் ஆன்றதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு தோணும்.
ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லேம்டா டிவைடட் பை 4ன்னு வரும் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டா? இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்போ சியோட வேல்யூ ஒன்றா பாருங்க. இது 0 ஆகும், இது 0 ஆகும், சியோட வேல்யூ 1. கரெக்டா? அடுத்து y ஆஃப் 1 ஈக்குவல் டு அது 6. நெக்ஸ்ட் கண்டிஷன் தானே? இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. உங்களோட y ஆஃப் எக்ஸ்னா வருது பாருங்க. ஸோ y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு லேம்டா ப்ளஸ் பி டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 6 பாருங்க. y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6, y ஆஃப் 1 ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 1/4 இன்ட்டு லேம்டா ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ லேம்டா பை 4 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 வருது. ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 20 மைனஸ் லேம்டா பை 4. ஸோ பி கிடச்சிடுச்சா? புரியுதுல்ல? ஸோ செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் பிஏ கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபைனலாக ஒய் எப்படி மாறும்? உங்களுடைய ஒய் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு லேம்டா ப்ளஸ் 20 மைனஸ் லேம்டா பை 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நீங்கள் எது தான் கண்டுபிடிக்கணும்? லேம்டா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லேம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த கண்டிஷனில் போட போறீங்க. வேற எந்த கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. இதோ இந்த கண்டிஷனில் போட போறீங்க. எங்க இருக்கு? இதோ பாருங்க. இன்டெக்ரல் 0 to 1 y of x dx ஈக்குவல் டு 3ல சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. புரியுதா? இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் இல்லை, ஒன்றுமே கிடையாது. சப்ப மேட்ரு இந்த ப்ராப்ளம்லாம். ஸோ இது வந்து 4.75 மார்க். சோலையாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லுங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 சிஎஸ்ஆர்லாம் பெரிய ஹைப் கிடையாது. அப்படி ஏற்றி வச்சிருக்காங்க. சிஎஸ்ஆர்னு ஏற்றி வச்சிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். சொல்லுங்க பார்ப்போம். இதில் வேல்யூ என்ன கிடைச்சது? லேம்டா பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் லேம்டா பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 மைனஸ் லேம்டா பை 4 இன்ட்டு எக்ஸ். சப்ஸ்டிட் பண்ணலாமா? லேம்டா பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 மைனஸ் லேம்டா பை 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1. கரெக்டா? அதான ஃபைனலாக இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னது 3. புரியுதுங்களா? என்னென்ன ஸ்டெப்ஸ் போட்டுன்னு வரேன்னு பார்த்துட்டே வாங்க. சிம்பிள். இப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் பை 3 அப்போ 1/3 வரும். அப்போ லேம்டா பை 12. ஏன்னா 0 to 1 லிமிட் அப்ளை பண்ணும்போது லேம்டா பை 12 ப்ளஸ் 20 மைனஸ் லேம்டா டிவைட் பை 8 வந்துடும். ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1/2 தான் நிற்கும். ப்ளஸ் இது 1 தான். ஏன்னா டிஎக்ஸ் எக்ஸ் இன்டகிரேஷன். அப்போ 0 to 1 போட்டிங்கன்னா வேல்யூ 1 ஈக்குவல் டு 3. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 2 வந்துடும் அது. ஸோ லேம்டா பை இது 1/4 வெளியே எடுத்துருவோம். ஸோ லேம்டா பை 3 ப்ளஸ் 20 மைனஸ் லேம்டா பை 2 ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. கரெக்டா? ஓகே. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்பலாம் அப்படி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பார்த்தோன்னே ஆன்சர் என்னன்றதை சொல்கிறேன் பார்த்தியா? ப்ராக்டிஸ் பண்ண நீங்களும் சொல்லுவீங்க. இது நான் மட்டும் தான் சொல்லணும் அவசியம் கிடையாது, நீங்களும் சொல்லுவீங்க. அப்போ லேம்டா பை 3 ப்ளஸ் 20 மைனஸ் லேம்டா பை 2 ஈக்குவல் டு 4 2 are 8. ஓகே. ஸோ எல்சிஎம் எடுங்க. 2 லேம்டா ப்ளஸ் 60 மைனஸ் 3 லேம்டா டிவைட் பை 6 ஈக்குவல் டு 8. புரியுதுங்களா? ஜஸ்ட் எல்சிஎம் என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் 6 8s are 48 இல்லையா? 2 லேம்டா plus 60 minus 3 lambda equal to 48. ஓகே. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 60 minus lambda equal to 48. அப்போ lambda equal to 60 minus 48. ஓகேவா? அப்போ lambda வந்து இந்த கேஸில் 12. lambda ஃபிக்ஸா? கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இல்லை lambda போடுங்க பார்ப்போம் என்ன கிடைக்குது. இதில் lambda போடுறீங்க. x square by 4 into lambda வந்து 12 plus 20 minus 12 divided by 4 into x plus 1. Just இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 4 3s are 12. அப்போ 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது ஒரு 8 வரும். ஸோ 2 அப்போ 4 2s are 8. அப்போ ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அவ்வளோதாங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். சார் இது இப்போ இது கரெக்டா சார்? நீங்கள் சொன்னது கரெக்டான எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சில கொஷின்ஸ் வரும். போடுங்க. y of x என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ y of x equal to 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. y of 0 நமக்கு என்ன வரணும்? 1 வரும். வருதா பாரு? கண்டிப்பாக வரும். y of 1 போடுங்க, கண்டிப்பாக 6 வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது. இது வந்து சாதாரண விஷயம். பட் எல்லாம் ஹைப் ஏற்றி லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆபரேஷன்லாம் படிக்கணும் ஐயோ அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய இப்போ நம்ம ஏங்க ஒரு நம்ம சப்ஜெக்டை விட்டுட்டு எதுக்கு நம்ம 5000 ரூபாய் 16000 ரூபாய் தொழிலுக்கு நம்ம போகணும்? அந்த வேலையை நம்ம செய்யணும். அது நம்மளுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய பேஷன் என்ன? நம்ம மேஜர் மேத்தமெட்டிக்ஸ். அதில் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ எதா கேட்டாலும் நம்ம சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும்.
ஸோ மேத்தமெட்டிக்ஸில் திடீர்னு ஒரு பையன் வரான், இந்த கணக்கு நடத்துங்க அப்படின்னா அதை நம்ம நடத்தணும், அவனுக்கு புரியுற அளவுக்கு நடத்தி அனுப்பணும். ஹையர் லெவல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மிடில் லெவல் ஸ்டாண்டர்ட் பசங்க வராங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9th to 12th பசங்க வராங்க, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, இதை போடுங்க அப்படின்னா நம்ம அப்படியே லாஜிக்கலாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இருடா பார்த்துட்டு சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்களா, உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் தனியாக இருக்குது, அது நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சிஎஸ்எல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து காலேஜ் டிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்னைக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் என்ரோல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இமீடியட்டாக என்னோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு வேறு என்ன டவுட்னா நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.